எல்லாருக்கும் வணக்கம். விருச்சிகம்ல பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க. நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி எதுவும் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் கவலையும் மனசில் வளர்த்துக்காதீங்க. உங்களோட ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு முடிவுக்கும் வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் வாழ்க்கையில் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க. பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா, என்னையா சொல்கிற அப்படின்னா எந்த பிரச்சனையுமே ஏற்படாதா அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். பிரச்சனைகள் அப்படின்றது விருச்சிகத்துக்கெலாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த மிதுனம், கன்னி, விருச்சிகம் இவங்க முகத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த சிரிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த 3 பேர்த்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, இந்த மார்ச் மாதம் அப்படின்றது எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பலன்கள் சொல்லாமல் இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் யாரெல்லாம் கூட இருந்தவங்களை நம்பி ஏமாந்தீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த மிதுனம், கன்னி, விருச்சிகம் இந்த 3 பேர் நிறையா இருப்பாங்க. அதில் விருச்சிகம் தான் டாப் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த மாதத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் உங்களுக்கு. அதனால் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். நண்பர் சொல்லிட்டாரு, உறவினர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நஷ்டம், அப்புறம் தோல்வி அப்படின்றது தான் பரிசாக வாங்கிக்குவீங்க நீங்கள். அதனால் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோன்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனிலேருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்காம இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பீங்க, அது இன்னும் ரிட்டன் கிடைக்காம இருக்கும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மாதிரி வேலை பார்க்குற இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லபடியாக தான் இருக்கும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக சொல்லலாம்னா குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம். நீங்கள் விருச்சிகமில் பிறந்திருந்து மார்ச் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நேட்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தைன்றது உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடச்சிடும். மாணவ மாணவிகள் படிப்பு விஷயங்கள் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம்னா நல்லபடியாக தான் இருக்குது. அதில் இந்த படிப்பு சம்மந்தமாக வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, தொழில் வகையில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னா பண விஷயங்களில் சொல்லலாம். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். அதில் இந்த வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, ட்ராவலிங்லேயும் கவனமாக தான் இருந்துக்கணும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறது தான், ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகளை கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த செஞ்சு கொடுப்பீங்க. அப்படின்றப்ப அந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ன்றது கிடைக்கும். இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்கெல்லாம் வந்து பெற்றவங்களாக வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்கள்லாம் புண்ணியம் பண்ணவங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க அம்மாவாவோ இல்லை அப்பாவாவோ இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அன்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இது நான் சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லலை. விருச்சிகம் அளவுக்குலாம் வந்து யாராலையும் கோபமும் பட முடியாது. அதே நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் தான் முதல்ல இருப்பாங்க. ஏமாறுறவங்க லிஸ்ட்லேயும் வந்து விருச்சிகம் தான் முதல்ல இருப்பாங்க. எவ்வளவு தான் ஏமாந்தாலும் அந்த ஒரு அன்பு பாசம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது அவங்களுக்கு. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பண வரவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் தாங்க. செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். விருச்சிகமுக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல நீங்கள். நானும் எவ்வளவோ போராடி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் ஒன்றும் பணத்தெல்லாம் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. சரி, ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றதையாவது குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க, வாரத்துக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கிறீங்கனாலும் மாதத்தில் ஒரு 40 ரூபா அப்படின்ற மாதிரி முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி தான் குடும்பத்துலேயுமே எடுத்துக்கிட்டோம்னா சில சுபகாரியங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். காதல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா, காதல் திருமணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அதில் கடகம், விருச்சிகம், மேஷம், அப்புறம் மகரம், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக காதல் திருமணம் பண்ணவங்களாக இருப்பாங்க. அதிகமான காதல் திருமணங்கள் நடந்தது இவங்க 4 பேர்த்தில் தான் வரும். உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேரோட காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காதல் பிரிவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான். சனிப்பெயர்ச்சி பலன்களில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் பொதுவான விஷயம் இல்லை தான். இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் தான். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜஸ்ட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு அந்த ஒரு முதல் காதல் அப்படின்றது தோல்வியில் தாங்க முடிவடையும். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் காதலிக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை கணவன் மனைவியாக இருந்தீங்கனாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றும் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக ஏற்படாது. காதலிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரிவுன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகிறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது நீங்கள் உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி தான் இந்த வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளியூர்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சில பேர் விருப்பப்பட்ட கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, இந்த குலதெய்வம் கோவில்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஆன்மீக ஆசைகள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். ஏன்னா அந்த விருச்சியம் அப்படின்னு பேசும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கிட்டே போகலாம். என்னோடய எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா தெரியும். விருச்சிகம், மிதுனம் இவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிருக்கும் மற்றவங்களுக்கு சொன்னதை விட. அதே மாதிரி தான் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் வந்து பார்த்திங்கன்னா அளவில்லாத ஆசைகளை ஏற்படுத்தும். பேராசை பெருநஷ்டம், அந்த பழமொழியையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன தான் ஆசைகள் ஏற்பட்டாலும் நம்மளோட தகுதிக்கு இந்த ஆசை தகுதியானதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கையில் வெறும் ஒரு 10 ரூபா தான் இருக்குது. ஒரு 100 ரூபா பொருளுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 90 ரூபான்றது நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும் இல்லையா? அதனால் எல்லா விஷயங்கள்லையுமே புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக எல்லாராலையும் கொண்டு போய்க்க முடியும். அதுக்காக உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது அப்படின்லாம் கிடையாது. பிரச்சனைகள்ன்றது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. ஏன்னா அந்த ஒரு டேலண்ட்டுன்றது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.